வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைக்கு கடலூரில் ஓரளவுக்கு மழை, நல்ல மழைன்னு சொல்ல முடியாது, மண் ஊறுற அளவுக்கு சீராக கொஞ்சம் மழை பெஞ்சு எப்பாடா அப்படின்னு இந்த வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றின மாதிரி ஒரு மழை பெஞ்சுது. உங்கள் ஊரில் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அடுப்பு பற்றின சந்தேகம் ஒரு 3 பேர் கேட்டிருந்தாங்க. இந்த அடுப்பில் கறி பிடிக்காதாக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கறி பிடிக்கும்ப்பா. புகையில்லாத அடுப்பாக இருந்தாலும் இதை விறகுல ஏறியதுனால கண்டிப்பாக கறி பிடிக்கும். கறி அந்த அடுப்பு நம்ம வாய் மேலே பாத்திரம் உட்கார வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதி வரைக்கும் மட்டும்தான், அந்த சுற்றிலும் அந்த விட்டம் வந்து நல்லா அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த வட்டத்தில் மட்டுமே நமக்கு கறி பிடிக்கும். கொஞ்சம் பகுதி தான், சும்மா நம்ம லேசாக தேய்ச்சாலே போயிடும். 2வது, ஒடுக்கு ஏதாவது பாத்திரத்தில் இருந்ததுனா தான் அது வழியாக தீ வெளியில் வரும்பொழுது மேலே வந்து கறி பிடிக்கும். புகையில்லா விறகடுப்புனா நம்ம பக்கம் புகை வராது, அவ்வளோதான். ஏன்னா இந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துகிட்டு இப்போ தாளித்து நான் கொட்டுறேன் பாருங்கள், கொட்டும்போது அந்த அடுப்பில் தீ எரிஞ்சிட்டே இருக்கா, அப்போது இது மேலே நான் பாத்திரம் வைக்கலைன்னா கண்டிப்பாக அந்த கறி வெளியில் சுவற்றில் அல்லது மேல் கூரையில் பட தான் செய்யும். சமைக்கும் பொழுது முன்னாடியெலாம் நம்ம பயன்படுத்தின அடுப்புலலாம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் தீ எரியும் பொழுது கறியும் புகையும் வெளியேறும். அந்த சமயத்தில் கண்டிப்பாக நம்ம சுற்றிலும் இருக்கிற நமக்கும் அந்த இது பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இது வந்து அந்த பாதிப்பெல்லாம் கொஞ்சம் குறைக்கும் இந்த அடுப்பு. 2வது கேள்வி, அடுப்பு நல்லா பயன்படுதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நல்லாவே பயன்படுதுப்பா. என்னென்னா அந்த உள்ள அந்த விறகு வைக்கிற பகுதியை இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக வச்சுக்கிட்டோன்னா தீ இன்னுமே நல்லா பாத்திரத்தில் போட்டு நல்லா பயன்படும். அடுப்போட விலை எவ்வளோ கேட்டிருந்தாங்க. அடுப்போட விலை 5500 ரூபா. அடுப்பு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது உங்கள் இடத்துல கிடைக்கிற கொத்தனாரின் கைவண்ணத்தை பொறுத்து. இந்த அடுப்புக்கான மேடை அமைச்சிருந்தா கொத்தனாரின் கைவண்ணத்தில் கண்டிப்பாக ஒரே நாளில் கூட கட்டிடலாம். இது தவிரவும் பொருள் செலவு மட்டும் கொஞ்சம் ஆகும். ஒரு 30 கல், கொஞ்சம் சிமெண்ட்டும் மணலும் இருந்தால் போதும். கூடுதலாக இப்போ நாங்கள் ஒட்டின மாதிரி கல்லும் ஓடும் ஒட்டினீங்கன்னா அதுக்குண்டான செலவும் ஆகும். உங்கள் இடத்துல எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத இதெல்லாம் வச்சு நீங்களே கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. எங்களுக்கு அடுப்பு இல்லாமல் 19000 ஆச்சு. இது தவிர இந்த புகைப்போக்கி இரும்பில் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 5000 ரூபா சேர்த்தாச்சு. நல்ல காற்றோட்டமான இடத்துல தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா சிமெண்ட் பைப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த அடுப்பு பற்றினா உங்களோட சந்தேகம்லாம் நான் இங்கே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். விறகடுப்பு போட்ட பகுதியில் இது போல் வெட்ட வெளியாக விட்டுட்டு தோட்டமாகவும் வச்சுருக்கேன்னா அதனால் அந்த மழையோட இயற்கை அழகையும் ரசிச்சுக்கிட்டே சமையல் முடிச்சுட்டேன். கறி குழம்பு வச்சுட்டு அந்த கறியவே எடுத்து சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, துண்டா நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அது கூட கறியை போட்டு வதக்கணும்னா அது ஒரு தனி மணமாக இருக்கும். கொதி விட்டு இறக்கி வச்சு சோறும் வெந்துருச்சு, வடிச்சாச்சு. ரசம் வச்சு முட்டை வச்சு தோசையும் ஊற்றியாச்சு. மண் பாத்திரமும் கொண்டு விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு எதுவுமே ஈடு வராது. பிடிச்சவங்க விருப்பம் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.